கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த நம்முடைய தேவனுக்கு துதி ஸ்தோத்திர கனமகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் என்றால் எல்லாமே அவருடைய கிருபை தான். நேற்றைக்கெல்லாம் நம்ம நியூஸை பார்க்கும்போது இந்த கடலூர்ல ஒரு ரயில்வே கிராசிங்ல ஒரு ஸ்கூல் வேன் கடக்கும்போது ரயில் மோதினதிலே 3 குழந்தைகள் இறந்து போனதாகவும் சிலர் படுகாயம் அடைந்ததாகவும் நாம் கேள்விப்பட்டோம். அதே போல நேற்றைக்கும் கூட திருப்பூர் மாவட்டத்துல 4 கேஸ் வெடிச்சதுல கிட்டத்தட்ட 42 வீடுகள் தரைமட்டமாய் போனது என்று சொல்லி நியூஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பூமியில என்னதான் நடக்குது, நமக்கு ஒரு சேஃபே இல்லையோ, பாதுகாப்பே இல்லையோங்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே உண்டாகும். பைக்ல போறதுக்கு பயம், நம்ம நடந்து போறதுக்கு கூட பயம். ஆனால் தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அப்படிப்பட்ட சிந்தனைக்கு நீங்க போயிடாதீங்க. நியூஸை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 91:4 என்ன சொல்லுது? இங்க பாருங்க, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். அவருடைய வார்த்தை, நீங்க அவருடைய வார்த்தையை நம்புங்க. நீங்க எந்த ஒரு பாதுகாப்பையும் நம்பாதீங்க. ஒரு BMW போறோம், அதுல பலூன் இருக்கு, சேஃப்டி பலூன் இருக்குது, அது என்னை பாதுகாக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அப்படின்னு நீங்க நம்புங்க. நிச்சயமாக அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, நீங்க நிச்சயமாக உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். உங்களை எந்த ஆபத்துகளுக்கு கர்த்தர் விட மாட்டார். அக்கினியே வந்தாலும் அந்த அக்கினியில அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். தண்ணீரே சுனாமி போல வந்தாலும் அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் பயந்து வாழ்வது போல நீங்க வாழாதீங்க. மற்றவங்க பயந்து சோர்ந்து வாழ்வது போல நீங்க சோர்ந்து போய் வாழாதீங்க. தைரியமா போங்க, தைரியமா வாங்க. உங்களை எந்த தீமை அணுகாதபடி கர்த்தர் காப்பார். உங்களை மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகளை காப்பார். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது பத்திரமா கர்த்தர் காப்பார். பிள்ளைங்க ஆட்டோல போறாங்களா, வேன்ல போறாங்களா, எதுல போனாலும் கர்த்தர் கண்ணின் மணி போல காப்பார். எனவே நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எத்தனையோ விபத்துகள் மத்தியிலே நாங்கள் வாழ்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கண்ணின் மணி போல் காத்தருளும் கர்த்தாவே. யாருக்கு எந்த ஆபத்துகளும் நாசங்களும் மோசங்களும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை உடைய கரத்தால மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உடைய கேடகத்தால மூடிக்கொள்ளுங்க. உங்க வார்த்தையால மூடிக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னை பாதுகாப்பார். நம்ம ஒவ்வொருவருக்கு வேண்டிய பாதுகாவலை தந்து நடத்துவார். God bless you.